பாக்குறோம்னா இதுவும் ஒரு அரசியல் அப்படின்னு தான் பாக்குறோம். இவங்க வந்து மக்களை வந்து அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்களோ, இந்த எலெக்ஷன் தேர்தல் டைம்ல மட்டும் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து லேப்டாப் வந்து இப்ப முன்னாடி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க 12th. இப்ப எதுக்கு தேர்ட் இயர்ஸ்க்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு தேர்தல் அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு டிஎம்கேக்கு. புதிய மாற்றத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் நாங்க வந்து விரும்புறோம். இந்த டைம் இன்னும் வந்து டிஎம்கே வலுவா இருக்க கட்சின்றதுனால இன்னுமே டிவிக்கே நாம் தமிழர் வந்து இன்னும் வலுவடையணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வந்து டிவிக்கே நாம் தமிழர் கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் வராம இருந்திருந்தா நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நாங்க வேடங்கிட்ட இருந்து புறா தப்பிக்கணும்னா ஒண்ணு போல பிறந்தாதான் முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது இல்லையா? அந்த ஒற்றுமை ஏன் மக்கள் கிட்ட இல்ல? மக்கள் கிட்ட ஏன் இல்லைன்னா இப்ப இந்த தேர்தல் எப்படி பாக்குறோம்னா, இந்த தேர்தல் மட்டும்தான் 4 முனை போட்டின்னு இந்த தடவை வந்திருக்கு. புதுசா டிவிகே விஜய் வேற வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் இருக்காங்க. ஆல்ரெடி திராவிட கட்சிகள் 2மே இருக்கு. இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறோம்னா, புதுசா என்ன கட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வினால நிறைய பேர் டிவிகே நாம் தமிழர் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் நாங்க வந்து விரும்புறோம். இந்த டைம் இன்னும் வந்து டிஎம்கே வலுவா இருக்க கட்சின்றதுனால இன்னுமே டிவிகே நாம் தமிழர் வந்து இன்னும் வலுவடையணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வந்து டிவிக்கே நாம் தமிழர் கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் வராம இருந்திருந்தா நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நாங்க எப்படி சொல்றது, இப்ப எங்களுக்காக யாரு பேசுறாங்களோ இந்த தேர்தலை அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுப்போம். ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு. இப்போ ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி பண்றாங்க. இவங்க 2 பேரும் இன்னும் இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்க வர மாதிரியே இல்லை இவ்வளவு வருஷமா. அப்போ இவங்க 2 பேரும் வராம இருந்திருந்தா நீங்க யார் நல்லது செய்யறான்னு நினைச்சு யாரை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? அதான் நல்லது யாருமே செய்யல. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா மாற்று யாராவது வரணும், எங்களுக்காக யாரும் பேசணும் அப்படின்றதுதான். இப்ப இவங்க 2 பேருமே வரலன்னா எங்களோட ஸ்டாண்ட் வந்து டிஎம்கே பக்கம் தான் இருக்கும். ஏன் ஏடிஎம்கே வேணாம்னு நினைக்கிறோம்னா, ஏடிஎம்கேல வந்து ஸ்ட்ராங்கான தலைவர்கள் யாருமே இல்ல. ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே இப்ப எடப்பாடியுமே சொல்ல போனா ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்னு எங்களால ஏத்துக்க முடியாது யங்ஸ்டர்ஸ் மேல. ஏன்னா அவர் நம்மளுக்காக என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கப்படுறோம். இப்ப வந்து ஏடிஎம்கே இல்லாம இப்ப டிஎம்கே ஓகே, இப்ப உதயநிதி அடுத்து அவங்க வராங்க, இதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் அங்க இருக்கிறதுனால ஓகே அது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னு நான் பாக்குறேன். நான் இப்ப அந்த ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்றீங்க, அவங்கள வேண்டாம்னு சொல்லி புதுசா வர இவங்களை ஆதரிக்கலான்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்ப இவ்வளவு 50 வருஷமா மாறி மாறி ஆட்சி பண்ணதுல வந்து இப்ப எதுவுமே வந்து இன்னும் வந்து நம்ம நாடு வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும், இன்னும் கொஞ்சம் முற்போக்கா இருக்கணும். நிறைய பிரச்சனை வந்து இப்ப ஆணவ படுகொலை, இந்த அங்கங்க நீட் பிரச்சனை இன்னுமே அதெல்லாம் போகாம இருக்கு. திமுக வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு தான் உதயநிதி சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இன்னும் இந்த 5 வருஷம் முடிய போது என்ன ரகசியம்னு இன்னும் வெளியே வரல. என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றது இன்னுமே அவர் மக்களுக்கும் சொல்லல. அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படின்றதும் தெரியல. அதனால எங்களுக்கு மாற்று வேணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஒரே ஒரு காரணம் தானா இல்ல வேற ஏதாவது? இன்னும் நிறைய காரணம் இருக்கு. எப்படின்னா ஜாதி அரசியல் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஜாதி அரசியல் வந்து திமுக நேரடியா பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இருந்தாலும் இப்ப திருமாவளவன், இப்ப எஸ்சி கேண்டிடேட்டா திருமாவளவன் இருக்காரு, இப்ப 1 இயர் கேண்டிடேட்டா வந்து பாமகல இருக்காங்க. இப்ப ஒரு சீட்டுக்காக மட்டும்தான் இப்ப கூட்டணி வச்சுதான் அப்படிதான் வலுவடைகிறாங்க தவிர இன்னுமே அந்த ஜாதி ஓட்டை வச்சுதான் திமுக மேல வராங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துட்டே தான் இருக்கு. இப்போதைக்கு சீமான் டிவிகே அப்படின்னு சொல்றீங்க, நீங்க யாரை ஆதரிக்கலாம்னு நினைக்கிறீங்க? யார் வருவான்னு நினைக்கிறீங்க? நான் யாரு வருவாங்கன்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்ப என்ன நினைக்கிறேன்னா, யாரு வருவாங்கன்றதை விட இப்போ டிவிகே வந்து இப்ப தலைவரா வந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து அவங்க 2 பேருக்கும் மாற்றா இருக்காங்க. அவங்க வந்து நிறைய எதிர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மக்களுக்காக கூட நிக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து இன்னுமே மக்களுக்காக நிக்கல அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த 26ல வந்து இவங்க 2 பேரும் தேவையா அப்படின்ற கேள்வியும் வந்துட்டே தான் இருக்கு. இப்ப விஜய் தேவையா, சீமான் தேவையா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப முடிவா இப்ப யாரு வருவாங்கன்றதே ஒரு எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி இருக்க திராவிட கட்சிகளே திரும்ப வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட தோணுது. நீங்க யாரை ஆதரிக்கிறேன்? நான் வந்து இவ ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அதான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப. இப்ப நாங்க வந்து விஜயன் ஒரு பக்கமும் போக முடியல, இப்ப நாம் தமிழனும் போக முடியல. இப்ப ஆல்ரெடி இருக்க திராவிட கட்சிகளே ஓகே இவங்க வந்து பேசுறதுக்கு மாற்றா வேணா இது நாம் தமிழரும் டிவிகேவோ இருக்காங்கன்னு பாக்குறோம். டிவிகேயோட வலிவான கொஞ்சம் நாம் தமிழரை பார்க்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு.
ஓகே. நீங்க ஆனா ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏதோ ஒரு கட்சி ஆதரவு தெரிவிப்பீங்க. அந்த கட்சி வந்து உங்களுக்கு நல்லது செய்யும் நீங்க நம்புறீங்க. நம்புறோம். ஆமா. ம். இப்போ வந்து ஒரே ஒரு கேள்விதான். ஆ எலெக்ஷன் வரும்போது மட்டும் வந்து நெறைய கிஃப்ட் குடுக்குறது, இந்த மாரியெல்லாம் இப்ப ஆள்ற கட்சியில நெறைய குடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நீங்க உங்க பார்வையில எப்படி பார்க்குறீங்க? ஆமா. எப்படி பாக்குறோம்னா, இதுவும் ஒரு அரசியல் அப்படின்னு தான் பாக்குறோம். இவங்க வந்து மக்கள வந்து அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்களோ, இந்த எலக்ஷன் தேர்தல் டைம்ல மட்டும் இந்த ரூ. 5000 குடுக்குறது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப 3rd இயர்ஸ்க்கு வந்து லேப்டாப் வந்து இப்ப முன்னாடி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தான் குடுத்திருந்தாங்க 12th. இப்ப எதுக்கு 3rd இயர்ஸ்க்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு தேர்தல் அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. டிஎம்கே கிட்ட எங்ககிட்ட எனக்கு. இந்த மாரி பல கேள்விகளும் இருந்தாலும், திரும்ப அவங்களே வந்துருவாங்கன்ற மாரியும் உங்களுக்கு தோணுது. எனக்கு தோணல. இப்ப எப்படி சொல்றதுன்னா, மெஜாரிட்டி இவங்க ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க. இப்ப வலுவான கூட்டணியில இருக்காங்க. இப்ப மக்கள் படி பார்த்தா ஒரேடியா விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நாம் தமிழரும் அவ்வளவு வலுவாவும் இல்ல. இப்ப 8.2 விழுக்காடு அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஒரு பெர்சன்டேஜ்ல தான் உயர்ந்துட்டு வராங்க. ஒரேடியா மக்கள் வந்து வேடங்கிட்ட இருந்து புறா தப்பிக்கணும்னா, ஒண்ணு போல பொறந்தா தான் முடியும். அப்படி இல்லன்னா முடியாது இல்லையா? அந்த ஒற்றுமை ஏன் மக்கள்கிட்ட இல்ல? மக்கள் கிட்ட ஏன் இல்லைன்னா இன்னும் வலுவான ஒரு தலைவர் அமையல அப்படின்னு தான் பாக்குறேன். எப்படின்னா ஒரு 50 வருஷமா இவங்க ஆட்சி ஆண்டுட்டாங்க. இப்ப பெரியார்ன்ற ஒரு சித்தாந்தத்தை வச்சுதான் திமுக முழுசாவே இருக்கு. பெரியார் இல்லைன்னா திமுக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த சித்தாந்தம் உடஞ்சிருச்சுன்னா எங்குமே திமுகன்ற ஒரு கட்சி வந்து பெருசா வர முடியாது. அதே மாதிரிதான் அங்கேயும் எம்ஜிஆர் அண்ணா அது இல்லைன்னா அவங்க அஇஅதிமுக ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இப்ப ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்ததுனாலேயே அவங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவங்க ஓகே அந்த ரெட்டை இலை அந்த இதுவே அவங்க நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்னும் மக்கள் நம்பிட்டே இருக்காங்க. இன்னும் யங்ஸ்டர்ஸ் வர வர இது மாற்றம் அடையும் இந்த வாட்டி. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது போன 22 4 தேர்தல் இருந்த மாதிரி இந்த 26ல இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.